வெல்கம் டு லக்ஷ்மி காஃபி சொல்யூஷன்ஸ். ஹாப்பி நியூ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம கெனான் ஐஆர் அட்வான்ஸ் C3326 கலர் மிஷினோட இன்ஸ்டலேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மிஷின் நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, தரமணியில் உள்ள டைட்டில் பார்க்கில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டிங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு A3 MFT கலர் மிஷின் தாங்க. இதில் பிரிண்ட் காப்பி ஸ்கேன் மூணுமே இந்த மிஷினில் எடுத்துக்கலாம். ஸோ அப் டு 250 GSM வரைக்கும் நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது ஒரு பிராண்ட் நியூ மிஷின். உங்களுக்கு RCயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மிஷின் வந்து ரீபப்ளிஷ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த மிஷின் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பிராண்ட் நியூவாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் செக்மெண்ட்டுக்கு 100% வந்து சூட் ஆகும். பட் ஆனால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டோனர் காஸ்ட், இந்த ட்ரம் பிளேடை ரீப்ளேஸ் பண்ணுற காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஹையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீபப்ளிஷ்டு மிஷின் வந்து கமர்ஷியலுக்கும் உங்களுக்கு 100% சூஸ் ஆகுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதோட ரேப்பரை எல்லாமே நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு டேப்ஸும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டேப்ஸ் எதுக்கு ஒட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக திறந்துக்க கூடாதுன்றதுக்காக நம்மளுக்கு சேஃபாக வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இந்த கிட் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிஷினோட பவர் கேபிள், ADFோட சஸ்பென்ஷனோட ஷட்டரு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது 4ஆவது ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தோன்னா அங்கே ஒரு ஷட்டர் லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் இப்போ நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலியெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு, பூச்சியெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான கைட் பிளேட் மாதிரி அது. அண்ட் வந்து டெலிவரி ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து வெளியில் வந்துட்டு உள்ள ஸ்மூத்தாக ஸ்ட்ரைட்டாக வளைஞ்சி போகக்கூடாதுன்றதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கைட் பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா மிஷின்ஸுமே சின்ன சின்ன ஆக்சசரிஸ் வரும். நீங்கள் இந்த சைடில் உள்ள கவரில் வந்து பேப்பர் ஃபிட் பண்ணிக்கலாம், ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வேணால் வச்சுக்கலாம். மேலே ஒரு குட்டி கவர் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கும். க்ளீனிங் யூசேஜ்க்காக சின்ன ஒரு கிளாத் நம்ம அதில் எப்போவுமே இருக்குங்க. டெவலப்பர் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா டெவலப்பர் வந்து நம்ம மிஷினை வந்து அன்லோடிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன இருக்க போது டெவலப்பர் வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதை ஒரு சீல் பண்ணி அழகாக லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எல்லா சீல்ஸுமே 4 டெவலப்பர்லேயும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு தான் மிஷினை நம்ம ஆன் பண்ணணும். இன்கேஸ் அப்படியே ஆன் பண்ணிட்டோம்னா டோனர் டெவலப்பர் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகாது. 4 டெவலப்பரையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு 4 டெவலப்பருக்கு உண்டான சீல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணோம். லெஃப்ட் ரைட் வந்து ஷேக் பண்ணோம். ஏன்னா ஒரே இடத்துல இருக்குல்ல. ஸோ நம்ம லெஃப்ட் ரைட் ஷேக் பண்ணோன்னா ஒன்ஸ் மிஷின் ட்ரைவ் ஆக போது இந்த டெவலப்பர் வந்து ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பாஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம ஷேக் பண்ணுறது. அதுமாதிரி மிஷினில் பார்த்திங்கன்னா டோனர் கேட்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது, வெளியில் தனியாக தான் வரும். நம்ம தான் அன்ட்ராப் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டோனர் கேட்டேஜ் 4மே சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக். நெக்ஸ்ட்டு ADF பாக்ஸ் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இதில் வந்து ADF இருக்கும், ப்ளஸ் ADFோட கம்ப்ரஸர் லாக்கு, ஸ்க்ரூஸ் இருக்கும் அதில். ஸோ மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டன் கவர் அந்த ADF ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஸ்க்ரூ வந்து லாக் பண்ணணும். ஸோ அதில் தான் வந்து ADF வந்து லாக் ஆகும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ADF சுத்தமாக மூவ் ஆகக்கூடாதுன்றது ஸ்டாண்டர்ட் சைஸ் போது ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ் போடுற இடத்த வந்து அவங்க குட்டி ஸ்டிக்கர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பிளாட்டன் கவர் ஒரு சில பேர் எனக்கு ADF வேண்டாம், பிளாட்டன் கவரோட கொடுத்துருங்க, நாங்கள் பிரிண்ட் அவுட் தான் நிறையா எடுப்போம், ஜெராக்ஸ் எடுக்க மாட்டோம்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ADF வராது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டெல்லாம் அசிங்கமாக தெரியக்கூடாதுன்றதுக்காக டீசெண்டாக ஒரு ஸ்டிக்கர் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ADF ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டா மட்டும் தான் ஸ்க்ரூ அதில் போட முடியும். ஸோ அதனால் அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ADF நம்ம இப்போ மாட்டிகிட்டு இருக்கோங்க.
ஒன்ஸ் ஏடிஎஃப்ஐ லாக் பண்ணது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செக் பண்ணிக்கணும். அதாவது நம்ம ஜஸ்ட் லைக் அப்படியே ஸ்க்ரூவை டைட் பண்ணிடக்கூடாது. லெஃப்ட் ரைட் வந்து சமமாக இருக்கா, இல்லை வெளியில் வந்து ஏடிஎஃப் வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சமமாக இருந்தால் மட்டும் தான் ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். அப்படி சமமாக இல்லைன்னா நம்ம வந்து அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக வைக்கணும். மிஷினோட ஸ்கேனர் கூட அழகாக அது படிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். ஸோ மிஷினோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட ஒயரிங் வரும். ஏடிஎஃபோட ஒயரிங் ஃபிக்ஸ் பண்ணுறது. அந்த கப்பை கழட்டிட்டு அதுக்குண்டான எர்த் ஒயரு அண்ட் பவர் கேபிள், டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் கேபிள் அதில் வரும். நம்ம அதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கப்பையை நம்ம வந்து எப்படி ஒரிஜினாலிட்டி கழட்டணுமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் பவர் கேபிள் போட்டு மிஷின் ஆன் பண்ண வேண்டியது தாங்க. ஃபஸ்ட் டைம்னால உங்களுக்கு போட்டிங் டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா வந்து எல்லாமே இன்ஸ்லைஸ் ஆகி உங்களுக்கு போட்டிங் ஸ்க்ரீன் வரதுக்கே, அதாவது நார்மல் ஸ்க்ரீன் வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நாங்கள் வீடியோவில் கொஞ்சம் குயிக்காக காமிட்டிருப்போம். அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் மிஷின் ஆன் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். நீங்கள் டோனர் கேட்ரிட்ஜ் போட்டிருக்க எல்லா டோனர் ஸ்பைரல்ஸில், ஹாப்பர் அசம்பிளியில் எல்லாமே கம்ப்ளீட்டாக இறங்கி மிஷின் ரெடி ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 4 to 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிருங்க. ஒன்ஸ் மிஷின் ரெடி ஆனோன்னா ஒரு சில பேசிக் செட்டிங்ஸ் கேட்கும். இந்த மாதிரி இங்கிலீஷ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செட்டிங்ஸ், ஐபி அட்ரஸ், டேட் அண்ட் டைம் அதெல்லாம் கேட்போம். நீங்கள் அப்பயே முடிஞ்சால் செட் பண்ணலாம். இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபைனலாக மிஷின் ரெடி ஆனது பிறகு உள்ளே நம்ம செட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அழகாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாங்க. நம்ம கம்ப்ளீட் மிஷின்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு டெமோ கொடுத்து டெஸ்ட் பேஜஸ் எல்லாம் பிரிண்ட் எடுத்து காமிச்சிட்டோம். மிஷினோட கான்ஃபிகரேஷன் பேஜ் கூட நம்ம இதில் டெஸ்ட் பண்ணி எல்லாமே நீட்டாக காமிச்சிட்டோங்க. ஸோ நம்மக்கிட்ட பிராண்ட் நியூ மிஷின்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆச்சு ரீகண்டிஷன் மிஷின்ஸும் இருக்குது. நம்மள்ட்ட மெஜாரிட்டி நம்ம சேல் பண்ணுற எல்லா மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த மிஷினை டிஸ்மேண்டல் பண்ணி வாஷிங் கிளீனிங் பண்ணி பெஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. அரௌண்ட் நம்மள்ட்ட 1500 மிஷின்ஸ் கிட்ட ஸ்டாக் இருக்குது. நீங்கள் நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மிஷின் தேவையோ நாங்கள் பெஸ்ட் மிஷின் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம ஆஃபீஸ் சென்னை அம்பத்தூர் லொக்கேட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.